டைவர்சிட்டியை குலைப்பதே இவர்கள் சார்ந்த ஆட்சிதான். பில்கிஸ் பானுவோட கேஸ் எடுத்துக்கோங்க குஜராத்ல. இப்போ ஸ்டேட் பத்தி பேசக்கூடாது, ஏன் பேசக்கூடாது, ஏன் சென்ட்ரல் பத்தி பேசக்கூடாது? கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுப்பது யாரு? மத்திய அரசு. அதுல உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? கேட்க வேண்டியதானே கேள்வி. இன்னைக்கு பாஜகவை சார்ந்த பாஜகவின் மகிழா மோர்ச்சாவோட தேசிய தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பாதிக்கப்படுதுல கேஸ் சிலிண்டர் உயர்வால கேட்க மாட்டாங்களா? கேட்க வேண்டியதானே? கூட்டணி என்னோட நேரத்துல இவர்கள் குறுக்கிட்டார்கள் என்றால் நானும் குறுக்கிடுவேன். இவர்கள் ஒடிசால இருந்து வந்த ஒரு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு பத்தி பேசுறாங்க. ஒருத்தர் பேசுறாங்க, எல்லாம் இவங்களே பேசுனா இந்த அம்மா பேசிட்டா ஹசீனா தொடர் அவங்க பேசி முடிச்சிட்டு அவங்க பேசும்போது நான் பேச அவங்க பேசும்போது வர ப்ளீஸ் கோஆபரேட் கைண்ட்லி கோஆபரேட் ப்ளீஸ். முதல் பெண் அர்ச்சகர் அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷனரி ஸ்கீம் திராவிட மாடல் ஆட்சி தான் வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. இந்து தேசம், இந்து ராஷ்டிரிய சொல்லக்கூடிய இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. மகளிர் சுய உதவி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நியர்லி வந்து 2023-24 ஆண்டுல மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நியர்லி 30,000 கோடி உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மகளிர் சுய உதவி குழுக்கள்ல மட்டும் தமிழ்நாட்டில் 7.22 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த அதிமுகவோட ரேஷியோட மிக அவங்க ஆட்சி செய்த போது அவங்க சொன்னாங்கல்ல, ஜெயலலிதா என்கிற பெண் ஆளுமை ஆட்சி செய்த டைமை விட இப்போ இருக்கக்கூடிய பெண் சுய உதவி குழுக்கள் அதிகம், அவர்கள் பெறக்கூடிய லாபங்கள் அப்படிங்கிறது அதிகம். அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் தள்ளுபடி அதிகமாக திராவிட மாடல் ஆட்சியில் தான் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2,756 கோடி கடன்களை வந்து இந்த அரசு தள்ளுபடி செய்திருக்கு. பெண் காவலருக்கு விடுப்பு, அரசு பணியில் இருக்கும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, மகளிர் காவல் நிலையம், அதாவது வந்து ஒரு உட்கோட்டு மகளிருக்கு வந்து காவல் எத்திக்லெஸ்ஸா இருக்காங்க. அப்சல்யூட்லி எத்திக்லெஸ்ங்க. என்னங்க இது? சுத்தமா எத்திக்லெஸ்ல. நம்ம பேசும்போது நான் பேசுறேன், அப்புறம் நான் குறுக்கிட்டேனா நம்ம பேசவே முடியாது சொல்றாங்க. சரியா? மகளிர் காவல் நிலையம் பேசிட்டு அப்புறம் வரேன். இல்ல என்ன மகளிர் காவல் நிலையம் சுய உதவி குழு எங்க ஆட்சில ஆரம்பிச்சது? சொந்தமா இருந்தா சொல்லுங்க. அனைத்து உட்கோட்டங்களையும் கொண்டு வந்தது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இவங்க வேணா வந்து கார்ல போறவங்களா இருக்கலாம். இன்னைக்கு பஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு நீடா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்போர்ட் தொழிலுக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பஸ் சேவை வந்து சரியாக இல்லை அப்படின்னா பப்ளிக் வந்து குவைட்டாக இருக்குமா? இலவசம்னு நம்ம அறிவிச்சிட்டு பஸ் சேவைகள் வந்து சரியா இல்லைன்னா எங்கன்னா பப்ளிக் குவைட்டாக இருக்குமா? பெண்களுக்கு பாதுகாப்பான செய்திகளை பார்த்தோம். அப்படி அது அவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்காங்கல்ல, அதனால தான் அவங்க வாட்ஸ்அப் செய்திகளை பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களே செட் பண்ணி எடுப்பாங்க வீடியோ. இவங்களே இவங்க என்ன பேசுறீங்க? நாங்க சொல்லிருக்கோமா? நான் வந்து இந்த அம்மா தாட்டி பேசுச்சுன்னா நான் பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன். ரொம்ப ஓவரா பேசுறாங்க. சரிங்களா? அவங்களோட டைம்ல அவங்க பேசட்டும். அவங்க டைம்ல சொல்றதா உங்களுக்கும் அவங்க கிட்ட வருவேன், அப்ப பேசுங்க. நீங்க கேட்ட கேள்வி நான் உங்களுக்கு வெச்சிட்டேன்ல. பேறுகால விடுப்பு அப்படிங்கிறது இட்ஸ் a historical thing. அதே மாதிரி குடும்ப தலைவிகளின் பெயரில் வீடு, இதெல்லாம் யாரன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபேபுலஸான ஸ்கீம். நீங்க வட இந்தியாலெல்லாம் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க தமிழ்நாட்டில் எப்படி இந்த அளவுக்கு வந்து ஃபேபுலஸான உமன் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு தான் கேட்கறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.